Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLCகள் தொழிற்சங்க தேர்தல் அதிகாலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொழிலாளர்கள் வாக்களித்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLCகள் தொழிற்சங்க தேர்தல் அதிகாலை முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொழிலாளர்கள் தற்போது வாக்களித்து வருகிறார்கள். இது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLCகள் தொழிற்சங்க தேர்தல் அதிகாலை முதல் தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அந்த காட்சிகளையும் திரையில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்கிட கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில பாத்தீங்கன்னா இன்று தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தேர்தலானது நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 4 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தொழிற்சங்க தேர்தலானது நடைபெறும். இந்த தொழிற்சங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தோமுச, அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், மஸ்தூத் யூனியன் கிட்டத்தட்ட 6 தொழிற்சங்கங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. கடலூர் மாவட்டத்தை பொறுத்து இந்த NLC நிறுவனம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 தொழிலாளர்கள் இந்த பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தொழிற்சங்க அங்கீகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த NLCல ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலாளிகளுக்கு ஏற்பட்டா பேச்சுவார்த்தைக்கு இந்த தொழிற்சங்கம் தான் கலந்துக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுறதுக்கான தேர்தல் தான் இப்ப காலையில 5 மணில தொடங்கி மாலை வரைக்கும் இந்த தேர்தலானது நடைபெற உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 51% வாக்குகள் பெற்றாலே தொழிற்சங்கம் தனிப்பெருமையுடன் முதன்மை சங்கமா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கா அந்த ஒரு வழக்கம் இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தொழிற்சங்கம் 51% யாருமே பெறல. தோமுக ஒரு குறிப்பிட்ட 2,000 வாக்குகளும், அண்ணா தொழிற்சங்கம் 1,500 வாக்குகளும் பெற்றதுனால அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்று பாத்தீங்கன்னா இந்த நடைபெற்ற தேர்தல் சாயந்தரம் இந்த தொழிற்சங்கத்துக்கான தேர்தல் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.